ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ஓமைஜி ஓஎம்ஜி ఒక మంచి கோஸ்ட்டு. இந்த படம் வந்து தெலுங்கு படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமெடி ஹாரர் படம். இது மாதிரி கீதாஞ்சலி, மல்லி வச்சிந்தி அது மாதிரி டெம்ப்ளேட்டில் நிறைய வந்திருக்கு. இது வந்து இயக்குனது பார்த்திங்கன்னா சங்கர் கே மார்த்தாண்டர். இது வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் கொஞ்சம் சொல்லலாம், அனுபவ ரூபன்ஸ். இந்த படம் பார்த்திங்கன்னா ஹாரர் காமெடியில் வந்து ஒரு ஒரு அதே பேட்டர்ன்லேயே தான் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இல்லை. இப்போ வந்து தெலுங்கு ஹாரர் காமெடி படத்தில் வந்த மாதிரியே அதே மாதிரி ஒரு பங்களாக்குள்ளே போய் வர மாதிரி தான் கதை. இது என்னன்னு பார்த்திங்கன்னா சைத்தன்யா, அவர் வந்து ரஜத் ராகவா, பௌரம், ஷகலா சங்கர், ரசியா, நவமி கயக், அவங்க வந்து லக்ஷ்மண் மற்றும் லக்ஷ்மண் வந்து நவீன் நேனி. அவங்க வந்து பணத்து ஒரு ப்ராப்ளத்தில் அவங்க ஒருத்தருக்கு வந்து பணம் தேவைப்படுது. அவங்க அனைவரும் சேர்ந்து வந்து கொஞ்சம் பணம் வந்து அவங்களாம் ஃப்ரெண்ட்லியாக பணம் சேர்க்கறதுக்கு ஒரு ஷார்ட்கட்டில் பண்ணுறாங்க. அப்போ வந்து சைத்தன்யா வந்து அதுக்கு திட்டம் போடுறாரு. அப்போ வந்து அவங்க 3 பேரும் சேர்ந்து கீர்த்தின்ற ஒரு பொண்ணை கடத்துறாங்க. இது வந்து இங்கிலீஷில் அபிகேல்னு ஒரு படம் வந்தது, அதை அப்படியே பேஸ் பண்ணியிருக்கு. அபிகேலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணத்துக்காக தான் ஒரு சின்ன பொண்ணை கடத்துவாங்க, குழந்தை வயசு, ஒரு பேலட் நடனம் ஆடுறவள. அது வந்து பார்த்திங்கன்னா வேம்பையராக இருக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணை கடத்தினோடனே அவங்க ஃபஸ்ட்டு பேசிக் தெரியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சி காலம் அது இதுன்னு ஃப்ளாஷ்பேக்கில் வரும். ஸோ அதெல்லாம் வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. இதில் வந்து ஒரு ஆறுதலாக என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த வேம்பையராக ஒரு மந்திரவாதியாக வரும். வெண்ணிலா கிஷோரோட காமெடி மட்டும் தான் சுமாராக இருந்தது. அது கூட செலக்டில் தான் நல்லா இருந்தது. கடைசியெலாம் வந்து நம்ம செகண்ட் ஹாஃபில் நல்லா தெரிஞ்சு போச்சு அந்த எண்டிங்லாம் இது மாதிரி தான் ஆகும்னு. ஸோ இந்த நந்திதாவதும் வெண்ணிலா கிஷோரோட என்ட்ரியும் கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு. மற்றபடி இது வந்து ரசிக்கிற மாதிரி எதுவும் இல்லை ஃப்ரெண்ட், அண்ட் புதுமையாக எதுவும் இல்லை. லாஸ்ட்டாக வந்த தெலுங்கு படம் மாதிரி தான் இது இருந்துச்சு. அதோடு இது கொஞ்சம் சுமாராக தான் இருந்ததுன்னு சொன்னோம். ரொம்ப நல்லாலாம் இல்லாமல் வந்தது. ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்கிற மாதிரி இல்லை. வழக்கத்தோடு இதில் வந்து காமெடியும் சுமாராக தான் இருந்தது. ஹாரர் சொல்கிற மாதிரி இதில் எதுவும் இல்லை. இது ஒரு சாதாரண படம் தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறவங்க நீங்கள் பார்த்து தேவைன்னா என்ஜாய் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.